So good evening everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஜிஎஸ்டி 2.0. அதுல என்ன புதுசா சேஞ்சஸ் வந்திருக்கு? அது என்ன மாதிரி இம்பாக்ட் ஆகும்? அப்படிங்கிறத இன்னைக்கு கணேசமூர்த்தி சார் வந்துட்டு ஒரு செஷன் எடுக்குறாங்க. நெக்ஸ்ட் செஷன் அதை எப்படி நம்ம டேலில அப்ளை பண்ணுவோம்? அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வெல்கம் கணேசமூர்த்தி சார். எஸ் சார் நீங்க மேம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க சார் நீங்க. ஓகே. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. ஆம், ஸோ மேஸ்னர் தர்மராஜ் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அகைன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் இதில் ஆர்வம் காமிச்சதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம டைரெக்டாக செஷனுக்குள்ளே போயிடலாம். எனக்கு அதிகம் பேச வராது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வித் எஃபெக்ட் ஃப்ரம் 22 செப்டம்பர் 2025, அதாவது வித் எஃபெக்ட் ஃப்ரம் டுடே, ஜிஎஸ்டி 2.0, அதாவது ரேட் ரேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குட்ஸுக்கும் சர்வீசஸ்க்கும் ரேட் வந்து நிறைய ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரெடியூஸ் பண்ணாங்கங்கிறத விட ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா சில குட்ஸுக்கு பிரைஸ் ஹைக்காவும் ஆயிருக்கு. ரேட் ஆஃப் டாக்ஸ். ஸோ அதனால வந்து ரிவைஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மெயினா வந்து அந்த ரேட் ரிவிஷன் இதோட இதோட டிஸ்கஷன் பிளஸ் அந்த ரேட் ரிவிஷன் ஆனதுனால என்ன சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறத இன்னைக்கு செஷன் இருக்கும். ஸோ எல்லா குட்ஸையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா 1 ஹவர் பத்தாது. ஸோ மேஜரா இந்த புக் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணோம். எஸ்டர்டே டே பிஃபோர் எஸ்டர்டே நினைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி 20ஆம் தேதி இஷ்யூ பண்ணோம். ஸோ இந்த புக் ஆல்ரெடி நிறைய குரூப்ல அவைலபிளா இருக்கு. இல்ல இது ஆல்ரெடி தெரியாதவங்க கூட நான் இன்னைக்கு செஷன் முடியறதுக்குள்ள உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல போடுறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இந்த புக்ல என்ன இருக்குன்னா, குட்ஸ் சாப்டர் 1ல இருந்து 98 வரைக்கும் உள்ள எல்லா குட்ஸோட நேத்துக்கு என்ன ரேட்டு, இன்னைக்கு என்ன ரேட், அதாவது ஓல்ட் ரேட் என்ன, நியூ ரேட் என்ன அப்படிங்கிற கம்பேரிசன் இருக்கு. ஓகேங்களா? 98 சாப்டர் வைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு சாப்டர் ஏதாவது ஒண்ணு போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஐட்டம் போடுங்க. அது எந்த சாப்டர்ல வரும்னு சொல்லிட்டு டைரக்ட்டா அந்த சாப்டர் நம்ம ஈஸியா பார்த்துடலாம். ஒரு சாப்டருக்கு 1 பேஜ் ஆர் 1/2 பேஜ் ஆர் 1 1/2 பேஜ் இவ்வளவு தான் இருக்கும். அந்த 84, 87 மட்டும் ஒரு 3, 4 பேஜ் வரும். அவ்வளவுதான். அதாவது ஒரு சாப்டர் எடுத்துட்டீங்கனாலே, உங்களுக்கு அத ரிவ்யூ பண்றது ரொம்பவும் ஈஸியா இருக்கிற மாரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து சாப்டர் 99. சாப்டர் 99னா என்ன? கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல ஆன்ஸர் போடுறீங்களா? சாப்டர் 99னா ஜாப் ஒர்க்ன்னு மட்டும் சொல்ல முடியாது. சாப்டர் 99னா சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ 98 வரைக்கும் குட்ஸ், 99 சர்வீஸ். ஸோ சர்வீசஸ்ல என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் இந்த புக்ல ஆட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் குட்ஸுக்கு சேஞ்ச் ஆனாலும், ஆகலைனாலும் இங்க லிஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா குட்ஸோட ரேட்டும் இதுல இருக்கு. ஆனா சர்வீசஸ்க்கு என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கோ, அத மட்டும் தான் இதுல நாங்க ஆட் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் கவர்ன்மென்ட்டே இத ரிவைஸ் பண்ணி குடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குட்ஸோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பேஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/2017 அண்ட் 2/2017. 1 டாக்ஸபிள் சப்ளை, 2 எக்ஸாம் சப்ளை ஆஃப் குட்ஸ். இதுக்கான ரேட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது 2ம் எவ்ரி டைம் அமெண்ட்மென்ட் வரப்போ புது புது நோட்டிஃபிகேஷன் வந்து அமெண்ட் ஆயிட்டே வந்தது. இது நாங்க ஜிஎஸ்டி ரேட்ஸ் இஷ்யூ 1ன்னு புக் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அப் டு டேட் வந்து லைவா சேஞ்ச் ஆகுறதெல்லாம் அப்டேட் பண்ணி பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 1, 2 அந்த 2 நோட்டிஃபிகேஷனையும் கம்ப்ளீட்டா சூப்பர் சீட்னா அது ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அதாவது இனிமே பழைய நோட்டிஃபிகேஷன் எதையுமே இனிமேல் பார்க்க வேணாம். இன்னைக்கு நாளுக்கு மேல உள்ள ரேட் ஆஃப் டாக்ஸ் என்னன்னு பார்க்கணும்னா, அதுக்கு பழைய நோட்டிஃபிகேஷன் 2022ல ஒரு ரேட் மாறுச்சு. 2020 போன வாரம் ஒரு ரேட் மாறுச்சு. அதெல்லாம் நீங்க பார்க்க வேணாம். ஓகேங்களா? கிளியரா ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுத்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9/2025. இது வந்து அப்ளிகபிள் டூ டாக்ஸபிள் குட்ஸ். 10/2025 ஃபார் எக்ஸாம் குட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 2 நோட்டிஃபிகேஷன பார்த்தா போதும். நமக்கு இதுக்கப்புறம் சேஞ்சஸ் வந்து அது மாறும். ஓகேங்களா? இப்ப இன்னைக்கு லைவ்ல இந்த 2 நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ குட்ஸுக்கு நம்ம இப்ப சொன்ன மாதிரி 2 தனி நோட்டிஃபிகேஷன் குடுத்துட்டாங்க. பழைய நோட்டிஃபிகேஷன்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் இப்ப வேலிட். ஓகேங்களா? ஆனா சர்வீசஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 11/2017, 12/2017. 11 வந்து டாக்ஸபிள், 12 வந்து எக்ஸம்ப்ட்ன்னு இருந்தது. அதுக்கு எந்த அ ஒரு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுக்கல. ஸோ அதுல என்ன சேஞ்சஸ் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த புக்ல பிரிப்பேர் பண்ணும்போது பழசெல்லாம் கொண்டு வந்து இன்கார்ப்பரேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸோ அதனால என்ன சேஞ்சஸ் இருக்கோ இத மட்டும் தான் குடுத்துருக்கோம். இஷ்யூ 1ல வந்து உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் சேஞ்சஸோட இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த புக்க பத்தி சொல்லிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் 99 போய்க்கலாம். அதாவது சர்வீசஸ பார்த்துட்டு வந்துரலாம். ஓகேங்களா? ஆம் கண்ட்ரோல் எஃப். ஸோ உங்களுக்கு ஏதாவது சாப்டர் வேணா நீங்க டைரக்ட்டா எங்க சாப்டர் அந்த நம்பர் என்னவோ அத நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா அந்த பேஜ்க்கு போய்க்கலாம். நார்மல் பிடிஎஃப் தான் பெருசா ஒண்ணும் இல்ல அது. ஓகேங்களா? ஸோ சர்வீசஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 9954 அதாவது ஹெச்எஸ்என் எஸ்ஏசி வந்து 9954ல என்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 12% இருந்த ஒரு 3 ஐட்டம் மட்டும் தான் 12% இருந்தது. அத இப்ப 18ஆ மாத்திட்டாங்க. அதாவது வந்து 75%க்கு மேல எர்த் ஒர்க் இருக்குங்கிற பட்சத்தில், அத வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கோ, ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கோ, யூனியன் டெரிட்டரிக்கோ நீங்க ஒரு ஒர்க் ஒர்க் கான்ட்ராக்ட் செஞ்சு குடுத்தீங்கன்னா 12% இருந்தது. இப்ப அத 18ஆ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சப் கான்ட்ராக்டும் 12 இருந்தது. இப்ப அத 18ஆ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு ஒரு ஒர்க் கான்ட்ராக்ட், ஆஃப் ஷோர் ஒர்க் கான்ட்ராக்ட். இந்தியாவுக்கு வெளிய நடக்கக்கூடிய ஒர்க் கான்ட்ராக்ட் ரிலேட்டட் டூ ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இதுக்காக வரக்கூடிய ஒர்க் கான்ட்ராக்ட்க்கு வந்து 12 இருந்தது. இப்ப அத 18ஆ இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. டோட்டலா சொல்லப்போனா சர்வீசஸ்ல 12% கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 9954ல இது 3 ஐட்டம் தான். அடுத்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா 9963 அதாவது இது எதுக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் அக்காமடேஷன் சர்வீசஸ். ஒரு ஹோட்டல்ல போய் நீங்க ரூம் எடுத்து தங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதுக்கு வந்து ரூ. 7,500 கீழ இருந்ததுன்னா 12% இருந்தது இப்ப. நேத்து வரைக்கும் 12% ஐடிசி எடுத்துக்கலாம். இன்னையிலிருந்து ரூம் ரென்ட் ரூ. 7,500 கீழ இருந்ததுன்னா 5% ஐடிசி கிடையாது. ஸோ இந்த ஹோட்டல் ரூம் ரென்ட் சம்மந்தமா நெறையா அ ராங் இன்ஃபர்மேஷன் வந்து நெறைய குரூப்ல பாஸ் ஆகிட்டு இருக்கு. மேஜரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரூ. 1000 கீழ இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது, எக்ஸம்ப்ஷன் அப்படிங்கிறது. இப்ப நீங்க ChatGPTல போட்டாலும், Googleல போட்டாலுமே அது அப்படிதான் காமிக்குது. 2022லயே ரூ. 1000 கீழ இருந்தா எக்ஸம்ப்ஷன்ங்கிறத ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஹோட்டல் ரூம் ரென்ட் 7500 கீழ இருந்தால், அது ரூ. 10 இருந்தாலும், ரூ. 100 இருந்தாலும் 5% டாக்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் டுடே ஐடிசி எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து 9964 ஒரு 2 ஐட்டம் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. 9964 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பாசெஞ்சர்ஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பாசெஞ்சர் சர்வீஸ் வந்து இது வந்து அதாவது வந்து ஃப்ளைட் மூலமா நீங்க பண்றீங்கன்னா, அதர் தென் எக்கனாமிக் கிளாஸ் வந்து உங்களுக்கு 12லருந்து 18ஆ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எக்கனாமிக் கிளாஸாக இருக்கும் பட்சத்தில் 5%, அதர் தென் எக்கனாமிக் கிளாஸ் வந்து 12 இருந்தது. இப்ப 18. அடுத்து வந்து பாசெஞ்சர் டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி சொல்றது? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பாசெஞ்சர் பை மோட்டார் கேப். டாக்ஸி இந்த மாரி இதுக்கெல்லாம் எப்பல்லாம் காஸ்ட் ஆஃப் ஃபியூலும் சேர்ந்து நீங்க கலெக்ட் பண்றீங்களோ, அதுக்கு 12% இருந்தது. இப்ப அத 18% இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஜிடிஏ. ஜிடிஏக்கும் 12% இருந்தது இல்லையா? எஃப்சிஎம் ஆட் பண்ணி அவங்க வந்து ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம்ல டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்கன்னா, அதுக்கு 12% இருந்தது. இப்போ அத 18% வித் ஐடிசியாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம்க்கு மட்டும் தான் ஜிடிஏ பொறுத்தவரைக்கும். ஆர்சிஎம்ல பே பண்ணக்கூடியவங்க அதே 5% தான். நெக்ஸ்ட். இதே ரயில்ல டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் குட்ஸ் இன் கண்டெய்னர் பை ரயில்னா, இதுக்கு வந்து 12% இருந்தது. ஓகேங்களா? பழைய ரேட் 12%. இப்ப 2 ரேட்டா ரிவைஸ் பண்ணியிருக்குங்க. ஒண்ணு 5% வித்தவுட் ஐடிசி. இன்னொன்னு 18% வித் ஐடிசி. நெக்ஸ்ட். இதே டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ், பெட்ரோலியம், க்ரூட் இதுக்கெல்லாம் வந்து 12% இருந்தது. இப்ப 18ஆ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சர்வீசஸ் ரொம்பவும் கம்மியா இருக்கும். அதனால அத ஃபர்ஸ்ட் பார்த்துரலான்னு. மல்டி மோடல் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் குட்ஸ். ஸோ ஒரு குட்ஸ் வந்து மல்டி மோட்ல அதாவது வந்து நான் இங்கருந்து அங்க குட்ஸ அனுப்பிச்சிருவேன்னு சொல்லிடுவேன். ஆனா வந்து அத நான் எப்படி வேணாலும் அனுப்புவேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்கருந்து நான் ஒரு லாரியில அனுப்புவேன். அதுக்கப்புறம் திருப்பி ட்ரெயின்ல போகும். திருப்பி அங்கருந்து வேற ஒரு மெத்தட்ல போகும். ஸோ நான் ஓவராலா உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் வாங்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த மாரி மல்டி மோட் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கும் பட்சத்தில், அதுக்கு 12% வித் ஐடிசிங்கிறது இருந்தது. இப்போ 2 ரேட்டா பிரிச்சிருக்குங்க. 5% வித்தவுட் ஐடிசி. நீங்க 5% ஆட் பண்ணிக்கலாம். ஐடிசி எடுக்க முடியாது. இல்ல 18% வித் ஐடிசி அப்படின்னு 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ரென்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் டிசைன் டூ கேரி பேசஞ்சர். ஒரு கார வாடகைக்கு விட்டுறீங்க. ஃபியூவலும் சேர்ந்து நீங்க அதுக்கான சார்ஜும் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதோட ரேட் 12%ஆ இருந்தது.
இப்போ அத 18% இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இதே குட்ஸ் கேரியேஜ வாடகைக்கு குடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதுவும் 12% இருந்தது. குட்ஸ் கேரியேஜ்னா லாரி, ஈச்சர், டெம்போ டெம்போ அந்த மாரி சொல்லுவோம் இல்லையா? குட்ஸ் கொண்டு போகக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அதோட ஆர்சில குட்ஸ் கேரியேஜ்ன்னு இருக்கணும். ஸோ அது 12% வித் ஐடிசியாக இருந்தது நேத்து வரைக்கும். இன்னையிலிருந்து 2 ஆப்ஷன் குடுக்குறாங்க. நீங்க 5% வித்தவுட் ஐடிசி எடுத்துக்கலாம். 18% வித் ஐடிசி ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 9971ல என்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். நம்ம எல்லா வெஹிக்கிளுக்கும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போடுவோம் இல்லையா? இது வந்து குட்ஸ் கேரியேஜ்க்கு மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அகைன் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் படி அவங்க கிளியரா குட்ஸ் கேரேஜ்ன்னு குடுத்துருக்காங்க. குட்ஸ் கேரேஜ்னா என்னன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாரி, ஆ ஆர்சில குட்ஸ் கேரேஜ்ன்னு இருக்கக்கூடிய ஈச்சர் ஆர் டெம்போ, தோஸ்த் இந்த மாரி ஐட்டம்ஸ். ஸோ ஒரு குட்ஸ் கேரியேஜாக இருக்கும் பட்சத்தில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸோட ரேட் ஆஃப் டாக்ஸ் 12% இருந்தது. இப்ப 5%ஆ குறைச்சிருக்காங்க. இது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வரக்கூடியது. அடுத்து புரொஃபஷனல், டெக்னிக்கல், பிசினஸ் ரிலேட்டட் டூ எக்ஸ்ப்ளோரேஷன், மைனிங் ஆர் ட்ரில்லிங் ஆஃப் பெட்ரோலியம் க்ரூட் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ இந்த பெட்ரோலியம் க்ரூட், நேச்சுரல் கேஸையும் மைனிங் பண்ணி ட்ரில்லிங் பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு குடுக்கக்கூடிய கன்சல்டன்சி சர்வீசஸ்க்கு 12% வச்சிருந்தாங்க. இப்ப அத 18%ஆ இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது சம்பந்தப்பட்ட சப்போர்ட் சர்வீஸும் 12%ஆ தான் இருந்தது. இப்ப அதையும் 18%ஆ இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஜாப் ஒர்க்கர்ல என்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா, ஒரு டைமண்ட்ல பண்ணக்கூடிய ஜாப் ஒர்க் வந்து இதுக்கு முன்னாடி 5%ஆக இருந்தது. இப்ப 1.5%ஆ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. டைமண்டுக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ டைமண்ட தவிர அதர் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், கோல்டு, சில்வர் இதுக்கெல்லாம் அதே 5% அப்படியே தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து சாப்டர் 68லயும் 69லயும் கவர் ஆகக்கூடிய பிரிக்ஸ் செங்கலுக்கு ஜாப் ஒர்க் செஞ்சு குடுக்குறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி 12% இருந்தது. இப்ப அத 5%ஆ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? செங்கல் சம்பந்தப்பட்ட ஜாப் ஒர்க் மட்டும் 68, 69ல கவர் ஆகக்கூடியதுக்கு. அதுவும் அதுக்கு 5% டாக்ஸ்ல இருந்தால் மட்டும் தான் ஜாப் ஒர்க்கும் 5%. ஸோ இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்து இத மட்டும் பார்த்துட்டு விட்டுர்றீங்க. சாப்டர் 68, 69ல பண்ணாலே 5% அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சாப்டர் 68, 69ல இருக்கக்கூடிய பிரிக்ஸு டாக்ஸபிள் அட் 5% இருந்தா தான் ஜாப் ஒர்க்கும் 5%. டாக்ஸபிள் அட் 18% இருந்தா ஜாப் ஒர்க்கு 18%. ஓகேங்களா? அடுத்து. அதே மாரி ஜாப் ஒர்க் இன் ரிலேஷன் டூ கேண்டிகிராஃப்ட் குட்ஸ் கைவினை பொருட்களுக்கோ, இல்ல அம்பர்லாக்கோ ஒரு கொடைக்கோ பண்ணக்கூடிய ஜாப் ஒர்க் எல்லாமே 12% இருந்தது. இன்னையிலிருந்து 5%. இத தவிர மீதி எல்லா ஜாப் ஒர்க்கும் 12%. நேத்து வரைக்கும் 12% இருந்த எல்லா ஜாப் ஒர்க்கும், இங்க மேல சொல்லியிருக்கக்கூடிய 5 ஐட்டம் தவிர மீதி எல்லாமே 18க்கு மாத்திட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஜாப் ஒர்க் இல்லாமல் இன்னொரு ஐட்டம் ஒண்ணு இருந்தது. சர்வீஸ் பை வே ஆஃப் எனி ட்ரீட்மென்ட் ஆர் ப்ராசஸ் ஆன் குட்ஸ் பிலாங்கிங் டூ அனதர் பெர்சன். ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங் சர்வீஸ்ன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஜாப் ஒர்க்கு 12 இருந்தது, 18 ஆக்கிட்டாங்க. அதே மாரி ட்ரீட்மென்ட் ஆர் ப்ராசஸ் ஆன் எனி குட்ஸ் பிலாங்கிங் டூ அனதர் பெர்சனும் 12லருந்து 18 ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சர்வீஸ முடிச்சுட்டு, சர்வீஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுட்டு குட்ஸ்க்கு போலாம். ஆ ஒரு சினிமா ஒரு சினிமா டிக்கெட் வந்து ரூ. 100க்குள்ள இருந்ததுன்னா, அதோட ரேட் ஆஃப் டாக்ஸ் 12%லேருந்து 5%ஆ ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதே வந்து காசினோ, ரேஸ் கிளப்பு, வேற ஏதாவது ஐபிஎல்க்கு நீங்க டிக்கெட் வாங்குறீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதோட ரேட்லாம் 28ல இருந்தது. இப்ப 40ஆ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரேஸ் கிளப் புரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸும் 28லேருந்து 40ஆ பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அதெல்லாம் வந்து லக்ஸரி ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத டிசைட் பண்ணியிருக்காங்க. 9997ல பியூட்டி அண்ட் பிசிக்கல் வெல்பீயிங் அதாவது ஹேர் கட், மேக்கப் இந்த மாரி பண்ணக்கூடிய பார்லர், சலூன்லாம் 18% இருந்த ரேட்ட 5%ஆ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க வித்தவுட் ஐடிசி. ஓகேங்களா? ஸோ அத நான் இங்க மென்ஷன் பண்ணாம விட்டுட்டேன். 5% வித்தவுட் ஐடிசி. நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் பிசினஸ். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 18%ஆ இருந்தது. இப்ப வந்து அதுக்கு டாக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் 2யுமே வந்து எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஹெல்த் இன்சூரன்ஸ் 18 இருந்தது நில் ஆயிடுச்சு. அதே மாரி இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்டும் நில் பண்ணியிருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸும் நில் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ சர்வீசஸ் இவ்வளவு தான் சேஞ்சஸ். இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம சாட் பாக்ஸ்லயும் சில டவுட் போட்டுருக்குங்க. அலுமினியம் காம்போனன்ட்ஸ் மேட்சிங் மெஷினிங் 9988 12% இருந்ததா? 18 சார். எல்லா இன்ஜினியரிங் ஜாப் ஒர்க் எல்லாமே 12லருந்து 18 ஆயிடுச்சு.
வேற என்ன டவுட் இருக்கு? அடுத்து வந்து டெக்ஸ்டைல் ஜாப்க்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது சார். அதே தான். சினிமாஸ் வந்து பிலோ 1005 அது ஐடிசி பத்தி எதுவும் சொல்லல சார். அப்படியே லைன்ல இருங்க. பார்த்துரலாம். சினிமா டிக்கெட்டுக்கு ஐடிசி இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. நம்ம பிரஸ் ரிலீஸ்ல குடுத்துருக்காங்களான்னு அட்மிஷன். வித் ஐடிசி தான். உங்க டவுட் கிளியரா? இந்த வித் ஐடிசியா, வித்தவுட் ஐடிசியான்னு டவுட் இருக்கிறவங்க எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணலாம். இல்ல அந்த 56 ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டர் ரெஃபர் பண்ணலாம். ஹோட்டல் ரூம் ரென்ட் ஐடிசி கிளைம் பண்ணலாமா? ரூ. 7,500 மேல இருந்து நீங்க 18% சார்ஜ் பண்றீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். கால் டாக்ஸி சர்வீஸ், ரெட் டாக்ஸி, ஜிஎஸ்டி ரேட்டுங்கிறீங்க 5% சார். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ். நீங்க ஃபியூவலுக்கும் சேர்த்து கலெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இதோ இங்க இருக்கு, இங்க இருக்கு. டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சர் பை எ மோட்டார் கேப். ஸோ வந்து அது 18% வித் ஐடிசி, 5% வித்தவுட் ஐடிசி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 5, 12 இருந்தது. இப்ப 12 மட்டும் 18ஆ மாத்திருக்காங்க. இங்க நான் சேஞ்ச் ஆனது மட்டும் தான் குடுத்துருக்கேன். 5% சேஞ்ச் ஆகல அப்படிங்கிறதுனால, நான் இங்க குடுக்கல. என்பிஎஃப்சி, ஆர்சிஎம் ரேட்னா எனக்கு புரியலைங்க. சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுவா இருந்தாலும், அது ஃபேமிலி இன்சூரன்ஸா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸா இருந்தாலும் சரி, ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டே எக்ஸம்ப்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ என்பிஎஃப்சி, ஆர்சிஎம் ரேட்னா, அது எதுவும் மாறல சார். ஆர்சிஎம் ரேட்டுன்னு ஒண்ணு மாறல. இப்ப நான் சொன்ன அந்த 15 ஐட்டம் தவிர வேற எந்த ரேட்டும் மாறல. அந்த பழைய 18% தான். ரெக்கவரி ஏஜென்ட்க்கு 18% தான். கால் டாக்ஸி 5% வித்தவுட் ஐடிசி, 18% வித் ஐடிசி. பேட்டரி ஆட்டோ கார்லாம் பின்னாடி பார்ப்போம். குட்ஸுக்கு பார்ப்போம். லா லாரி ஃப்ரைட்டுக்கு ஆர்சிஎம்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. எஃப்சிஎம்ல 12ஆ இருந்தத 18% மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நாம இப்ப வந்து குட்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி செஸ்ஸுக்கு வந்துரலாம். ஒரு கம்மியா இருக்கிறதெல்லாம் டக்குன்னு முடிச்சிடலாம்.